புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். ஏஎம் காமராஜ், விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர், அதிமுக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சீமான், விஜய், ராமதாஸ் மூன்று பேரும் சேர்ந்து ஒன்றாக கைகோர்க்க போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. இப்போ மீண்டும் ஒரு நகர்வு போகுது. விஜய் விரும்பினால் 1-to-1 சீமான் கிட்ட இருந்து பேசலாம். அதுல சீமான் தெளிவா இருக்கிறாரு. பெரியார் எதிர்ப்புல அவர் தெளிவா இருக்கிறாரு. தான் சிஎம் கேண்டிடேட்ல தெளிவா இருக்கிறாரு. நிரூபிக்கப்படாத விஜய தானே சார் தொடங்கின உடனே எங்க அண்ணன் வரைக்கும் நம்பினாங்க. எங்க அண்ணன் சீமான் வரைக்கும் நம்பினாரா இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்து பயணிக்கலாம், என்னைய முதலமைச்சரா சொல்லிடுவாருன்னு எங்க அண்ணன் சீமான் நம்பினாரா இல்லையா? சப்பார்டினேட்டா தான் நம்பினாருங்க. அதான் அது தேவைன்னு அவர் நினைச்சாரா இல்லையா? கண்டிப்பா ராமதாஸ் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. அது என்ன வாய்ப்பு இருக்குன்னா, ராமதாஸ் மிக பரிதாபமான நிலைமையில அரசியல்ல வந்துட்டார். விஜய்க்கு என்ன சிக்கல்னா, விஜய் விக்கிரவாண்டியில நின்றுக்கணும், போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின விஜயால ரியல் களத்துக்குள்ள வர முடியாது. அப்போ அவருக்கு அதை செட்டரேட் பண்ணணும்னா ராமதாஸ் பயன்படுவார். ராமதாஸுக்கு டேக்கர்ஸே இல்லாத சூழ்நிலையில அவருக்கு விஜய் பயன்படுவார். சீமானை விட ஒரு பெரிய அணியை கட்டமைச்சிட்டாருன்னா இப்ப கூட்டணியில டாக்டர் ராமதாஸ் கொண்டு வராரு. ஏன்னா இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி முடிவு எடுக்கல. இது போன்ற நிறைய பேர் முடிவு எடுக்காம இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு சீமானை விட ஒரு அணியை கட்டமைச்சிட்டாருன்னா விஜய், சீமான் விஜய் ஒட்டவே ஒட்டாதா சார்? ஒரு உரையில ரெண்டு வாள் இருக்க முடியாது. பழைக்கணும் தப்பணும்னு சொன்னா சீமான் கிட்ட விஜய்க்கான வழி இருக்குது. 1-to-1 பார்த்தாருன்னா அந்த வழி தரக்கும் பார்க்கலாம். சசிகலா நிலைமை என்னவோ அதே நிலைமை தான் ஜனநாயக நிலைமைன்றீங்களா எப்படி? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்றதுக்கு முன்ன நீங்களே சொல்லிட்டீங்க. சசிகலாக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மதேஷ், நல்லா இருக்கிறீங்களா? நலமா இருக்கும் சார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பரபரப்புகளும் கூட்டணி கணக்குகளும் நிறைய ஆளாளுக்கு ஒரு திசை மாறி ஏதேனும் அணி அமைய போகிறதா, புதுசா ஏதாவது ஒரு புது அணி உருவாயிடாதா அப்படின்ற பார்வையெல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு பிரபல பத்திரிகையில இன்னைக்கு ஹெட்லைன்ஸா முக்கிய தலைப்பு செய்தியாவே அது இடம்பெற்றிருக்குது முதல் பக்கத்துல. அதாவது சீமான், விஜய், ராமதாஸ் மூன்று பேரும் சேர்ந்து ஒன்றாக கைகோர்க்க போறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. திரு சீமான், விஜய் ஏதேனும் சந்திப்போ அல்லது ரகசியமாக கூட்டணி பேச்சுவார்த்தையோ ஏதேனும் நடந்திருக்கிறதா? திரு ராமதாஸ் வருவோம். நம்ம விஜய் சீமான் சந்திப்புகள் நடந்ததா நம்மளுமே பேசியிருக்கோம். ஆனா இப்ப இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி ஏதேனும் நடந்ததாகவும் அந்த பத்திரிகை சொல்றாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் மூலமாக தொலைபேசியில் சீமானும் விஜயும் பேசி கொண்டதா சொல்றாங்க. அப்படியெல்லாம் நடந்திருக்குமா? நடந்ததா என்ன? சில நகர்வுகள் போயிட்டு இருக்குது. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி போன நகர்வுல சீமான், விஜய், நானும் இருந்து பேசணுங்கிற ஒரு திட்டங்கள் இருந்தது. அது எதுவும் நடக்கல. இப்போ மீண்டும் ஒரு நகர்வு போகுது. அதுல சீமான் தெளிவா இருக்கிறாரு. பெரியார் எதிர்ப்புல அவர் தெளிவா இருக்கிறாரு. தான் சிஎம் கேண்டிடேட்ல தெளிவா இருக்கிறாரு. தான் எடுத்து வைத்த கொள்கைகள்ல பிரபாகரன் உலகத் தமிழர்களின் தலைவனுங்கிறதுல எந்த ஒரு சமரசமும் இல்லை. இதை தாண்டி விஜய் 1-to-1 சீமான்கிட்ட இருந்து பேச வருவாருன்னா சீமான் அதை வரவேற்கிறாரு. அது விஜயை எல்லா வகையிலையும் காப்பாற்றி விடும். அது என்ன திட்டம் சீமான் வச்சிருக்கிறாரு, எப்படி விஜய் காப்பாற்றப்படுவாருங்கிறதெல்லாம் வேற விஷயம். விஜய் விரும்பினால் 1-to-1 சீமான் கிட்ட இருந்து பேசலாம். பெரியார்ல காம்ப்ரமைஸ் இல்லை, சிஎம் கேண்டிடேட்ல காம்ப்ரமைஸ் இல்லை. அவர் எடுத்து வைக்கக்கூடிய பறையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5 விழுக்காட உயர்த்தணுங்கிறது இல்லைனாலும் சரி, திராவிடத்துக்கு எதிராக அவர் நிற்கிற அந்த கொள்கைனாலும் சரி, பிரபாகரன் உலகத் தமிழர்களின் தலைவருங்கிற அடிப்படை கொள்கையில எதுலையுமே காம்ப்ரமைஸ் இல்லை. ஒன்றும் இல்லாமல் தரையில இருந்து வந்தவன் எல்லா தேர்தலையும் நின்று 214 நின்று இந்த கொள்கையில உறுதியோடு நான் நிலைப்பாட்டில் என்னோட நம்பகத்தன்மையில தான் இவ்வளவு நான் வந்திருக்கிறேன். இதுல எதுவுமே நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். மற்றபடி கண்டவங்கள்ட்ட பேசுறதுக்கு நான் தயார் இல்லை. விஜய்க்கு பெய்டு சர்வன்ஸ் கிட்ட பேசுறதுக்கு நான் தயார் இல்லை. வாங்க விஜய் 1-to-1 உட்காரலாம் பேசலாங்கிற இதை சீமான் சொல்லி இருக்கதா நான் கேள்விப்படுறேன். இப்போ சமீபத்திய நாட்கள்ல சீமானும் விஜயும்
இப்படி ஒரு டாக் நடந்ததா? அதாவது 1 to 1 விஜயும் சீமானும் மட்டும் பேசிக்கிற மாதிரினா ரெடின்றார் ரெடி சீமான். ரெடி சீமான் ரெடி பேச ready. விஜய் தரப்பே சீமானிடம் பேசினார்களா? விஜய் தரப்பு ஆட்கள் சீமான்ட்ட பேசுனாங்க. அதுல உள்ள கிரெடிபிலிட்டி, நண்பகத்தன்மை, எப்படி பேசுறாங்க, கள்ளச்சம்பளியும் மாதிரி இதா ஒண்ணு சீமான்ட்ட பேசிட்டு அப்புறம் விஜய்கிட்ட பேசுறதுக்கா, விஜய் சொல்லி பேசுறாங்கலாம் தெரியாது. அந்த ஆட்களுக்கு நம்பகத்தன்மை கேள்விக்குறி. இப்போ சீமான்ட்ட வந்து இல்ல அவங்களுடைய டெல்லியில தொலைபேசி இருந்து வாயிலாகவோ டெல்லியில இருந்து வரேன் 60 எம்எல்ஏ அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா, அது இல்லாத லெவல்ல தான் வந்திருக்குது. ஸோ அவங்க பேசுனவங்களுக்கு நண்பகத்தன்மை முழுமையா இல்லை. இருக்கலாம், உண்மையாட்டும் இருக்கலாம். பட் அது நீங்க சொன்ன மாதிரி அதை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. இல்ல ஆனா இருவருக்குமே வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற ஆட்களா போயிருக்காங்க, போய் சந்திச்சிருக்காங்க. எஸ், பேச வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் சந்திச்சிருக்காங்க, தெரிந்த ஆட்கள் தான் சந்திச்சிருக்கிறாங்க. சீமான் 1 to 1 சந்திச்சு இதுல சமரசம் இல்லாம 1 to 1 பேசலாம். இல்ல 1 to 1ல திரு சீமான் அவர்கள் விஜயோடு பேச ரெடின்னு சொல்றாருன்னா அது எப்படி ஒட்டும் சார்? முதல்ல வந்து அது ஒரு சந்தர்ப்பவாத அலைன்ஸ் மாதிரி போவாதா? நிச்சயமா நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். விஜய் சிஎம் கேண்டிடேட்டை விட்டு காம்ப்ரமைஸ் ஆகி வர முடியாது. ஆமா, சிஎம் கேண்டிடேட்டு பிரபாகரன் ஹீரோ, டூ ஆர் டை பாட்டில், செய் அல்லது செத்துமடிங்கிறதெல்லாம் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு. சாதாரண ஒரு இயக்குனரான சீமான் இவ்வளவு பெரிய 8.2 விழுக்காடு எடுத்திருக்கிறாருன்னா அவருக்கு ஹீரோயிசம் தான். அந்த ஹீரோயிசத்தை பலன் நிரூபிக்காத ஒருத்தருக்காக போய் பலன் நிரூபிச்சவருக்கு கூட அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. சோ அந்த ஹீரோயிசத்தை சீமான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. அது ஹீரோயிசம், அது ஹீரோ, சினிமா ஹீரோ, அது காம்ப்ரமைஸ் ஆகாதா? எனக்கு அதான் ஆகாது. சொன்னவங்களுக்கு நடக்காதுன்னு சீமானுக்கு தெரியும். என்றாலும் பெரியார் காம்ப்ரமைஸ் இல்லை, சிஎம் கேண்டிடேட் காம்ப்ரமைஸ் இல்லை, கொள்கைகளை காம்ப்ரமைஸ் இல்லை, 1 to 1 பேசி முடிவு பண்ணிக்கலாம். விஜய் தரப்புக்கு தெரிந்தேதான் இந்த மாதிரி மீடியேட்டர் ஒர்க் எல்லாம் பண்றாங்களா சார்? இதெல்லாம் செய்யறாங்களா? விஜய பேச வைக்கணும்னு முற்படுறாங்களா? இது அவங்க தான் ஹீல்ட் ஆகி வர மாதிரி தெரியுது, அவங்க இறங்கி வர மாதிரி. முன்னாடியே இது போயிட்டு இருந்து சார், இது 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுல அதே பிரச்சனைல தான் இது மீண்டும் உடையும். அதுக்கப்புறம் நிறைய நடந்து போச்சு. இப்ப ஒட்டதுக்கே வாய்ப்பு கம்மி. சரி, அது நீ பலன் நிரூபிக்காத உங்களுடைய ஒன்று கூட்டணி வரமாட்டான். கேப்டன் விஜயகாந்தாவது 10-8 வாக்கெடுத்தாரு, ஒரு மக்கள் நல கூட்டணி அமைச்சாரு, பலன் நிரூபிக்காத உங்களுடைய ஒன்று வரமாட்டான்னு கருவாட்டு சாம்பாரு, வளவும் போகாம இடவும் போகாம நடுவில் போன அடிபட்டு போவ. எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு 2 சனியர்களை மாலையா போட்டுட்டு 3வது ஒரு சனியை வந்துட்டு இருக்குதுன்னா ரொம்ப அது தாண்டி போயிட்டு இவரும் கத்தி பேச மாட்டேன், சிங்கம் இறந்து போன மிருகங்களை வேட்டையாடாதுன்னா இவரும் அந்த வன்மத்தை இவரும் காட்டிட்டாரு. அவர் ஓப்பனா பேரை சொல்லி அடிச்சாரு, இவர் பேர் சொல்லாமலே அதை அடிச்சாருன்னு போது அது ரொம்ப ஒரு விரோதம் ஆயிடுச்சு. அது நான் மறுக்க வரல. அதுல தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடன்னு சொல்லும் போது இவர் ஒன்றும் சொல்லாத போது சாட்டை இரும்பாவன கார்த்திகெல்லாம் நீ படம் ஓடுறதுக்காக பேசுறான்னு இவரை அடிக்க, விஜய் சந்தர்ப்பவாதி சுயநலவாதின்னு சாட்டை இவங்கெல்லாம் கடுமையா விஜய் விமர்சனம் பண்ண. அது பிறகு எல்லா தொலைக்காட்சிகள்லையும் பெரிய வியூவர்ஸ் மத்தியில் வரவேற்பு வரக்கூடியது. தந்தினாலும் சரி, நியூஸ் 18னாலும் சரி, மாலை முரசுனாலும் சரி, விஜய்க்கு ஆதரவாட்டு நம்ம பாய் அவரு, சீமானுக்கு ஆதரவாட்டு சாட்டை, விஜய்க்கு ஆதரவாட்டு நாஞ்சில் சம்பத்து, சாட்டை வர்சஸ் விஜய்க்கு ஆட்கள் தான். வியூஸ்லேயே ரெக்கார்டா சூப்பரா உலகம் ஃபுல்லா பரபரப்பா போகக்கூடிய அளவுக்கு விஜய் வர்சஸ் ஒரு சீமான் உருவாயிட்டு. ஸோ அது என்னமே ஒருத்தர் தலைமையில இன்னொருத்தர் போறதுங்கிறது சாத்தியக்கூறுகள் இல்லை. பலன் நிரூபிக்காத விஜய் குமுதா ரிப்போர்ட்டர்ல ஒரு போலி பொய்யான செய்தியை கட்டமைச்சாங்க. டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான்னு, ஃப்ராடு பசங்க ஃப்ராடு பண்றான்னு நான் உடனே அடிச்சேன். சீமான் அப்போ வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தாருன்னா, தம்பி நம்மளை பேசுற இது அவன் பணிவா நிற்கிறது எல்லாம் பார்த்து நம்மளை சிஎம் கேண்டிடேட்டா தம்பி சொல்லிடுவான்னு சீமான் நினைச்சாரு. நான் தான் சொன்னேன், எவர்லாஸ்டிங் கன்னிங் ஃபெல்லோ எப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கான். ரஜினியும் கமலும் இருக்கும்போது புலி படம் தோல்வி அடைஞ்சும் போது அண்ணன் ரஜினி காலில் விழுந்துக்கிட்டு கமலை அவமதிச்சுட்டு போனவன், இப்படி பல விஷயங்கள் அவனுக்கு அவரோட கேரக்டர் இன்க்ரஸியை நான் சொல்லிட்டு இருந்தேன். ஜான் வந்து விஜய்க்காக, ஐயா நீங்களும் விஜயின் சேர்ந்தா சுனாமி ஐயா, சுனாமி ஐயா, நான் தான் சொன்னேன் பலன் நிரூபிக்காதவன் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது நான் சொல்லிட்டே இருந்தேன். இந்த டைம்ல இப்படி ஒரு செய்தி வந்ததும் சீமான் வந்து உடனே அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. இல்ல சார், ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் விஜயின் வருகைக்காக காத்திருந்தார். விஜயனுடைய ஆதரவும் அதே போல சீமானும் 2 பேரும் கைகோர்க்கிறதாலும் இருந்துச்சா இல்லையா? ஒரு வருஷம் இருந்துச்சா கட்சி தொடங்கி? கண்டிப்பா. அதை கெடுத்ததே நான் தாங்கிறது தான் மற்ற ஜான ஆரோக்கியசாமிக்கு குற்றச்சாட்டு. கெடுத்தது நாம் இல்ல, சீமான் தானே எழும்பி வந்த ஒரு சுயம்பா வந்த ஒரு
எல்லா விஷயமும் அவருக்கு தெளிவா தெரியும். எவனும் சொல்லி அவருக்கு எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அவர் தான் லீடருங்கிற தெளிவா இருந்தார். அந்த இடத்துக்குள்ள இவர் ஜான் ஆரிக்கசாமியே மக்களவைத் தேர்தலில் சீமானுக்கு 4 விழுக்காடு ஓட்டு தான் வரனார். அது ராகுல் காந்தி ஆக்கும். பாராளுமன்றம்னா ராகுல் காந்தியும் இந்த அடிமை புத்தி ராகுல் காந்தின்னு உண்மை. தமிழ்நாடு அப்படிதான் இருக்கு. நம்ம இது தத்திராத கோத்திர கவுல் பிராமணர்கள் மண்ணுன்னு நானே சொல்லியிருக்கிறேன். ஸோ சீமானுக்கு 4 விழுக்காடு தான் வரும்னு எதிர்பார்த்தாங்க. அப்போ 4 விழுக்காடுன்னா சீமான் அது பிறகு பல நிரூபிக்காத விஜய் எதிர்பார்த்து ஏற்றுக்கொள்வாருங்கிறது அவங்களுக்கு ஆசை. சீமான் வந்து அதுல தெளிவா முடிவெடுத்துட்டாரு. திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்டிகள் தொங்கு செயல் அடிச்சதுல இவன் தாண்டா ஹீரோ 4 வரை எதுக்குறான்னு 8 விழுக்காடு ஓட்டு அவருக்கு வந்துட்டு, அவருக்கு அந்த பிரேவ் ஸ்டாண்டுக்கு. அதுக்கு பிறகு சீமான் நான் பாராளுமன்ற களத்துக்குள்ளே டிஎஸ்பி சாதிக்கல, ஐஎன்எல்டி சாதிக்கல, ஆம் ஆத்மி சாதிக்கல, தென் பிஆர்எஸ் சாதிக்கல, முதலமைச்சராக இருந்த 5 கட்சிகள் கூட சாதிக்காதது சீமான் 3.8 8.2 2.5 மடங்குக்கு மேல கொண்டு போயிட்டாருன்னா மோடியே அதை பாக்குறாரு. ஆடிட்டர் குருமூர்த்தி கிட்ட பேசுறாருன்னு ஒரு இதெல்லாம் வரும்போது இவங்க டிக் அடித்த விஜய் துணை முதல்வர் சீமான் சொல்லும்போது சீமான் சீஃப் மினிஸ்டர், மோடி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணுவாரு, அண்ணாமலை அதுக்கு தயாரா இருப்பாரு. 18 8 சேர்ந்தா 26 எடப்பாடி 150 தொகுதிக்கு மேல 3வது போயிருவாருங்கிறத நான் பேச ஆரம்பிச்சேன். உங்கள்கிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். நீங்க எங்க அண்ணன் நீங்க இப்படி பேசுறதே தப்பு, மனித குலத்துக்கே எதிரின்னு நீங்க பேசிட்டு இருப்பீங்க, என்ன கவுண்டர் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராத அரசியல். பட் நீங்க அத மனித குலத்துக்கு எதிரின்னு அவர் சொல்றாரு கிடையாது. எடப்பாடி பயந்து போய் உள்ள வந்துட்டாரு. இந்த இடத்துலதான் விஜய்க்கு இன்னொரு ஆப்ஷனும் காலி ஆகுது. விஜய் 117 2.5 வருஷம் எடப்பாடி 2 வருஷம் விஜய் அல்லது 40 சீட்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க போலுக்கு. அதுல விஜய தூக்கி போட்டுட்டு அவங்க பாஜகவை தூக்கிட்டாங்க. ஏன்னா பாஜக அண்ணாமலை சீமான தூக்கி பிடிச்சி ப்ரூவ்டு ஓட்ஸ் அது தங்களை 3வது தள்ளிடும்போது அச்சப்பட்டுட்டாங்க. இப்ப காங்கிரஸை நோக்கி விஜய் ஓடினாரு. காங்கிரஸ் ரொம்ப இந்த நாட்டின் மானம், ஆர்எஸ்எஸ் மானம், பாஜகவின் மானத்தை அத்வானி வாஜ்பாய் கிட்ட 2 முறை ஒவ்வொரு தடவை பாஜக 2 தலைமையில தோத்த பிறகு 3வது சோனியாவை தோக்கடிச்சு ஆர்எஸ்எஸ் நாட்டின் மானம் பாஜக மானத்தை காப்பாத்தினது மோடிஜி. அவருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தகராறு வந்துடும், நம்ம பிரைம் மினிஸ்டரா உட்கார்ந்துடலாம், ஸ்டாலினுக்கு 22 நமக்கு பயன்படும் மல்லிகார்ஜுன கார்கேயும் ராகுல் கும்பலும் பதவியை இழந்த அந்த கூட்டம், பதவியை அனுபவிச்சு காலமெல்லாம் அந்த குடும்பம் பதவியை அனுபவிச்ச வாரிசா அனுபவிச்சவங்க எப்படியாவது மோடிக்கு ஒரு பிரச்சனை வந்துடாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த காங்கிரஸ் போய் இவரு கூட கூட்டணி வரும்னு கொஞ்சம் கூட அரசியல் அறிவு இல்லாம ஜான் ஆரிக்கசாமி சொன்னதை இவங்க நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, நீ வேணா கொஞ்சம் சீட்டை நான் ஸ்டாலின் வாங்கி தரங்கிற லெவல்ல அது போய் இருக்குது. ஸோ எந்த பக்கம் திரும்பினாலும் பலன் நிரூபிக்காத விஜய்க்கு அடிமேல் அடி. அப்போ சகாதேவ மாதிரி நம்ம சொன்னோம் 39 கேண்டிடேட் போடுங்கன்னு பாராளுமன்றத்துக்கே சொன்னோம். இப்போ 0% வச்சுக்கிட்டு அவருக்கு அப்பா கூட எஸ் சந்திரசேகர் சொல்றாரு காங்கிரஸ் அதிகாரத்தில், நீ 0% இல்லையா, நீ மக்களவை தேர்தலில் 39 கேண்டிடேட் போட்டு ஒரு 20 விழுக்காடு வாக்கை எடுத்துட்டு கூப்பிட்டா நியாயம், நீ வெட்டு செல்லா நோட்டுன்னு ஜெயலலிதா ஒன்ன நிரூபிச்சிருக்காங்க. லெப்ட் ஹேண்ட்ல உதயநிதி ஸ்டாலின் ஒன்ன விக்கிரவாண்டில டீல் பண்ணியிருக்காப்புல 20 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு ஜான் ஆரிக்கசாமி சொல்லுவாரு. சார் 0% தான் அவங்க, நிரூபிக்கப்படாதவங்க தான் அவங்க, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ் தான். ஆனாலும் அவங்க பலமானவங்க, அவங்களால் சிலருக்கு சேதாரம் ஏற்படும் இங்க எல்லா கட்சிகளுமே நினைக்கிறாங்களா இல்லையா? எல்லா கட்சிகளுமே விஜய் ஒரு த்ரெட்டா தான் பாக்குறாங்க, தாவேகாவை ஒரு த்ரெட்டா தானே பாக்குறாங்க. கண்டிப்பா நான் நியாயமா பேசுவேன், உண்மையா பேசுவேன். கமல்ஹாசன் அரசியலுக்கு வந்தது போல 39 கேண்டிடேட் போட்டது போல, விஜயகாந்த் 214 போட்டது போல, ஒரு க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஒருத்தர் 214 கேண்டிடேட் போட்டா அது எக்ஸிஸ்டிங் பார்ட்டி எல்லாத்தையுமே பாதிக்கும். 47 விழுக்காடு வாக்கெடுத்த திமுக அணியை பாதிக்கும். திமுக அணினா திமுக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் எல்லாத்தையுமே பாதிக்கும். அதே மாதிரி 23 விழுக்காடு வாக்கெடுத்த அதிமுக அணியை பாதிக்கும். அதிமுக, தேமுதிக, புதிய தமிழகம், முபாரக். அதிமுக அணினா இவ்வளவுதான். அப்புறம் 18 விழுக்காடு வாக்கெடுத்த என்டிஏ பாதிக்கும். 8.2 விழுக்காடு எடுத்த சீமான பாதிக்கும், சுயேட்சைகளை பாதிக்கும். இவங்க எல்லாத்தையுமே பாதிக்க வச்சு விஜய் ஓட்டெடுத்து எவ்வளவு வருவாருங்கிறது 2026 தேர்தல் முடிவு வரும்போதுதான் தெரியும். இதுலதான் பைத்தியக்கார பயலுக பத்திரிகாரெல்லாம் காதல பூசுனவன் முட்டா பசங்கன்னு ஜான் ஆரிக்கசாமியும் ஆதவர்ஜினாவும் கேன பயலுக முட்டா பயலுக பத்திரிகை இருக்கான்னு ஏமாத்திட்டு இருக்காங்க. 26 நிரூபிக்கப்படாத விஜய தானே சார் தொடங்கின உடனே எங்க அண்ணன் வரைக்கும் நம்பினாங்க. எங்க அண்ணன் சீமான் வரைக்கும் நம்பினாரா இல்லையா? 2 பேரும் சேர்ந்து பயணிக்கலாம், என்னைய முதலமைச்சரா சொல்லிடுவாருன்னு எங்க அண்ணன் சீமான் நம்பினாரா? சபார்டினேட்டா தான் நம்பினாருங்க. யார சபார்டினேட்? அதான் விஜய சபார்டினேட் தான்.
அதான் அது தேவைன்னு அவர் நினைச்சாரா இல்லையா? கண்டிப்பா அந்த பலம் ஏதோ ஒரு பலம் அந்த அண்ணன் 8% நிரூபிச்சிட்டாரு. இவர் வந்து ஒரு 5% கூட இருப்பாருன்னு ஏதோ ஒரு பார்வை இருந்திருக்குல்ல அவருக்கு. அது அவங்க எடுக்கக்கூடிய முடிவை வச்சு நம்ம சொல்ல முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி இவருக்கு ஒரு 50 சீட்டு கொடுத்துட்டாருன்னா இவருக்கு வந்து 8% ஓட்டு இருக்குன்னு எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். அது நான் மறுக்க வரல. நிரூபிச்சவன் முடிவெடுத்துட்டான்னா அது முடிவெடுத்ததுதான். அதுல நான் வரல. ஆனா நிரூபிச்ச எவனும் நிரூபிக்காதவனை போல்சாட்டு காட்ட மாட்டாங்கிற ஒரு கருத்தை நான் சொன்னேன். இதுக்கு தான் என்ன ஆட்களை தூண்டி விட்டு ரஜினிக்கு மட்டும் நீ அப்படி சொன்னீங்க, விஜய்க்கு மட்டும் இப்படின்னு ரமேஷ்னு ஒரு பையனை விட்டு தூண்டி விட்டு ஜானாரிசாமி நாயுடு கோழைகள் அதைத்தான் செய்ய முடியும், தூண்டி விட்டு பேச வச்சாப்புல. இவரு விக்னேஸ்வரன் ஒருத்தனை தூண்டி விட்டு பேச வச்சாங்க. இப்போ அவனே அடிச்சு தூக்கி எங்கேயோ காணாம பண்ணிட்டாங்க போலுக்கு. நம்ம கூட இருந்தாலாவது ஓரளவு மன்னிச்சு ஏதாவது பண்ணி விட்டுட்டு இருப்போம், விடுங்க. அவன் அடுத்தால ராஜ்மோகன் ஒருத்தரை தூண்டி, அப்புறம் நம்ம ஜெகதீஸ்வரன் வந்து ஓப்பனாட்டே சொல்லிட்டாப்புல என்னத்துக்கு ரவீந்திர துரைசாமிக்கு எதிராட்டா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாருன்னு. அதே மாதிரி பலரையும் வச்சு இந்த வேலைகளை பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு வந்து பல நிரூபிக்காத ரஜினியை கமல்ஹாசன் ஏற்றுக்க தயாரா இருந்தார். நான் 30 சீட்டு கமல்ஹாசனுக்கு பேசும்போது அது எப்படி என் நண்பன்கிட்டே பேசிடுவேன், ரஜினிக்கு 3 சீட்டுனா தனக்கு 2 சீட்டு, ரஜினிக்கு 6னா தனக்கு 4, 3னா 2, எஸ் 60-40ன்னு கமல்ஹாசன் சொன்னாரு. தினகரன் அதை ஏற்றுக்கிட்ட தயாரா இருந்தாரு. இதுவரை பல நிரூபிச்ச உங்களை விஜய் யாருமே 1.5 வருஷம் ஆகி ஏற்றுக்க தயார் இல்லை கட்சி ஆரம்பிச்ச பிறகு. சரி, இதுதான் விஜய்க்கு நிலைமை. அப்ப ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமானது. கமலஹாசன் எடுத்த ஓட்டு கொங்கு மண்டலத்துல எந்த ஓட்டை கமல்ஹாசன் எடுத்திருக்காரு, தேவாங்கர் செட்டியார் ஓட்டு எடுத்திருக்கிறாரா, 24 மணி தெலுங்கு செட்டியார் ஓட்டு எடுத்திருக்கிறாரான்னு அந்த பூத் வைஸா ஒவ்வொன்றையும் ஆய்வு பண்ணி செந்தில் பாலாஜி டீம் வந்து போல் பண்ணிட்டாங்க. அதுல வந்து 5 விழுக்காடு ஓட்டு கமல்ஹாசனுக்கு செல்வாக்குல, பிளஸ் மற்ற திமுகவோட மற்ற அம்சங்களும் ஆர்கனைசிங் இது எல்லாமே சேர்த்து கொங்கு மண்டலத்துல கமல்ஹாசனால உயர்ந்திருக்கு. கமல்ஹாசனால மட்டும் இல்லை, டோட்டலா 5 உயர்ந்ததுல கமல்ஹாசனுக்கு கான்ட்ரிபியூஷனும் இருக்குது. அதே கமல்ஹாசனால அவர் நிரூபிச்ச ஓட்டை தெரிஞ்சனையில திமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. அந்த ஓட்டு திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டாம்னு அண்ணாமலை லீடர்னு பாஜக தாமரைக்கு போயிட்டு மோடி பர்மிஷன் கேண்டிடேட்னு போயிட்டு, ஸோ நிரூபிச்ச ஓட்டையே ஒரு பகுதியில் ஒரு தலைவராக டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத போது கையில வராத ஓட்டை எப்படி விஜய் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாரு? டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும்னு எந்த கட்சிக்காரன் நம்புவான்? அப்ப நீங்க ரஜினிக்கு நம்புவானுங்கிற கேள்வியை திருப்பி கேட்கலாம். இல்ல சார், ரஜினிக்கு எப்படி பொருந்துச்சோ அதே போல விஜய்க்கும் பொருந்தணுமா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்ட கேள்வி தானே அது. அப்படித்தானே கேட்டாங்க. ரஜினியும் நிரூபிக்கப்படாத ஒருத்தர், ஆனா நீங்க 15% வரைக்கும் பேசுனீங்கல்ல. என்டிஆர் மாதிரி 50 வரணும்னு சொன்னாங்க, அது பொசிஷனிங். ரஜினி தான் விஜய்க்கும் ஒரு பொசிஷனிங் இல்லையா? தாராளமா பொசிஷன் பண்ணலாங்க. அதை நம்பி இன்னொரு பிளேயர் வரமாட்டாங்கிறதா பிரச்சனை. நீ சொல்லலாம் கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கதை தானே உன் கதை. இல்ல அவருக்கு யாருமே இப்ப அலைன்ஸ்க்குன்னு தயாரா இல்லைன்றீங்களா? ஐயா ராமதாஸ் வரைக்கும் இப்ப வந்து பாராட்டி பேசுறாரு, திரு அருள் பேசுறாரு சார். இன்னைக்கு விஜய்க்குன்னு தேனீக்கள் மாதிரி ஒரு கூட்டம் போகுது விஜய்க்கு, அந்த இளைஞர்கள் கூட்டம். கண்டிப்பா ராமதாஸ் விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. அது வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நான் தெளிவாக தான் சொல்றேன். அது என்ன வாய்ப்பு இருக்குன்னா, ராமதாஸ் மிக பரிதாபமான நிலைமையில அரசியல்ல வந்துட்டார். அவரால் தான் நம்ம தமிழக அளவில் நம்ம அறிவு ஆற்றல்லாம் தெரிய ஆரம்பிச்சது. நம்ம ஒரு பிளேயர்னு 98ல் அவரை வீழ்த்தும் போது வந்து எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு பாமக அதிமுக கூட்டணி உருவாக்கி கலைஞரே கதர்னாரு, முரசொலியில் எழுதினாரு, பேட்டி கொடுத்தாரு. என்னை பற்றி அந்த கொள்கையற்றவர்லாம் நம்மளை கடுமையாக விமர்சிட்டு இருந்தார். அவர் மட்டும் எண்டு ஜஸ்டிஃபைஸ் மீன்ஸ்ன்னு எமர்ஜென்சியில் அவர் ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண காங்கிரஸ் கூட போகலாம், ராமதாஸ் மட்டும் தன் கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஜெயலலிதாவோட போகக்கூடாதான்னு நான் வேற திருப்பி அதை பதிலெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அந்த 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 கட்டத்துக்குள்ள இருந்த ராமதாஸ் அதற்கு பிறகு அவர் டிசைடிங் ஃபேக்டராட்டே போயிட்டு இருந்தார். ஒவ்வொரு கட்டத்திலும் டிசைடிங் ஃபேக்டராட்டே போயிட்டு இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய பார்கெனிங் பவர்ங்கிறது வந்து பெரிய அளவு உருவாயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா நம்ம அறிவு ஆற்றல்ல அந்த அலைன்ஸ் ஃபோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பே அவர் ஒரு அரசியல் சக்திங்கிறனால தான் கிடைச்சது, அவரால் தான் கிடைச்சது. ஸோ அவருக்கு அந்த நன்றியை நம்ம இன்னைக்கு தெரிவிச்சுக்கிறோம். அதே வேளையில இன்னைக்கு அவருக்குள்ள பொசிஷன் எடப்பாடியோட ஸ்மார்ட் மூவ்லையும் அன்புமணி மூவ்லையும் அவர் கார்னர் ஆயிட்டாரு. பலம் இல்லாமலே பவர் பொலிட்டிக்ஸ் பண்ண நினைச்சாரு. அதுல அவரு நோ டேக்கர்ஸ் ஃபார் டாக்டர் ராமதாஸ்ங்கிற பொசிஷனுக்கு அவர் வந்துட்டாரு. எல்லாருமே கைவிட்டாங்களா? எல்லாருமே கைவிட்டுட்டாங்க. திமுகவும் இந்த ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கலையா? திமுகவில் அவர் வந்து தருமபுரிக்கு மட்டும்தான் தேவை. அன்புமணி ராமதாசும் ஸ்டாலின்ட்ட தோத்தவங்க. சரி,
எங்க 2019 இதே காங்கிரஸ்காரன் 40 சீட்டும் ஜெயிக்கணும்னா இதே ஜான் ஆரோக்கியசாமி உள்ள கிடக்கான். காங்கிரஸ்காரன் ராகுல் காந்தி உள்ள கிடக்கான். 40 சீட்டும் ஜெயிக்கணும்னா ராமதாஸ் இருந்தாதான் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்தாங்க முடியும்னு ஒரு பிளே பண்றாப்புல. காங்கிரஸ்காரன் ஸ்டாலின் பிரஷர் பண்றான். ராமதாஸ் இல்லைன்னா 15 சீட்டு தோத்துருமா, நமக்கு 25 தான் வருமாம, 40 வராதமான்னு பிரஷரை போடுறான். இது ஹெச் வசந்தகுமாரும் இவங்க விஜயதரணியும் வந்து ராமதாஸ் இங்க வாரான்னு பேட்டியை கொடுத்துட்டாங்க. கடைசியில கனிமொழி வந்து இப்பவும் கனிமொழி தான் ராகுல் காந்தி பேச போறாங்க. சோனியா கிட்ட பசிப்பிணி மருத்துவர்னு எடப்பாடியை பொழுது பேசுறாரு. நாங்க மோடியை பொழுது பேசிட்டு உங்கள்கிட்ட எப்படி அலையன்ஸ்ல இருக்க முடியுங்கிற வார்த்தையை கேட்கிறாப்புல. பட் ஸ்டாலின் ரொம்ப ஸ்டெடியா இருந்தாரு. சுனில் கனகூல் தெளிவா சொன்னாப்புல, நம்ம கருத்தும் தெளிவா ரீச் ஆச்சு. அப்போ திருமாவளவும் போதும், ராமதாஸ் வேண்டாங்கிறதுல ஸ்டாலின் தெளிவா இருந்தாரு. அந்த தேர்தலில் 20க்கு 20 ஸ்டாலின் வட தமிழகத்தில் அடிச்சாரு. சரி, ஒரு தொகுதி தான் ரவீந்திரநாத் குமார் வெற்றி பெற்றாரு. திமுக கூட்டணி காங்கிரஸ் இளங்கோவன் தோத்தாரு. அப்ப அந்த இடத்துக்குள்ளே ராமதாஸ ஸ்டாலின் தோக்கடிச்சு காட்டிட்டாரு. சரி, 21 தோக்கடிச்சு காட்டிட்டாரு, 24 தோக்கடிச்சு காட்டிட்டாரு. ஆனா 21 தர்மபுரியில சாதிக்க முடியல. இப்பவும் 24 பேட்டர்ன் படி தர்மபுரியில பாமக அதிமுக பாமகவும் இப்போ அன்புமணி சேர்ந்ததுமே அவங்க வந்து 60 விழுக்காடு ஓட்டுக்கு மேல வராங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க தர்மபுரியில. தர்மபுரியில மட்டும்தான் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் பாமகவுக்கு தேவை, வேற எங்கேயும் திமுக. அதுக்கு கூட அகாமடேட் பண்ணிக்க மாட்டாங்களா, சேர்த்துக்க மாட்டாங்களா? அதுக்காக மற்ற இடங்கள்ல பொருந்தா கூட்டணி ஆகி எளிதவள நட்பாயிட்டுன்னா அது பயனுள்ள அப்படி ஒண்ணு ஆயிருக்குது இல்ல. சரி, அதை யோசிப்பாங்களா? மணியண்ணா என்கிட்ட கேட்டாப்புல, நம்ம கூட தானே இருந்தீங்க, ஏன்னே எழுத்து பேசுறீங்கன்னாப்புல. அப்படியெல்லாம் ஒண்ணு எழுத்து பேசலன்னு, நீங்க தனிப்பட்ட செல்வாக்கோட யூனியன் சேர்மனா வந்தவர் தான். ஐயா மேல எனக்கு மரியாதை தான். ஐயாவுக்கு ஜெயலலிதா பண்ண அநீதிக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அனஸ்தீசியா இல்லாமலே ஏற்க கொடுத்த தண்டனைலாம் நான் பேசியிருக்கேன். அதெல்லாம் நான் சங்கராச்சாரிய பண்ணதுக்கு ஜெயலலிதாவுக்கு தண்டனை கிடைச்சலாம் என் மனசில் பட்டதை பேசக்கூடிய தானே. அந்த உணர்வுல ஐயாவுக்கு மேல பற்றுதலாக தான் நான் பேசிட்டு இருக்கேன். பட் யதார்த்த நிலைமையை மீறி நான் பேச முடியாதுண்ணே, உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிமாண்ட் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கும் அருளுக்கும் 2 எம்எல்ஏன்னு இருக்குமே தவிர ஐயாவுக்கு ஒன்றும் பெரிய டிமாண்ட் இல்லை அரசியல். இப்போ அந்த டிமாண்ட் இல்லாமல் பண்ணணுங்கிற முயற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். 2009 வீழ்த்தணும், 19 வீழ்த்தணும், அதுக்கப்புறம் நம்ம விட்டுட்டோம். 19க்கு மேல ஐயாவுக்கு எதிராக நம்ம எதுவும் பண்ணல. ஆனா யதார்த்த சூழ்நிலை இதுதாங்கிறத மாத்தி மறிச்சு நம்ம பேசணும். சோ விஜய் பக்கம் தான் ஒரு ஆஃபர் இருக்கு, விஜய் பக்கம் தான் சேரதுக்கான வாய்ப்பு. அது எப்படி ஆப்ஷன்னா, விஜய்க்கு என்ன சிக்கல்னா, விஜய் வந்து விக்ரவாண்டியில நின்றுக்கணும். சரி, போலரைசேஷனை உடைச்சிருக்கணும். விக்ரவாண்டியில போலரைசேஷன் தான் வரும் நான் சொன்னா இல்லையா? ஜான் ஆரோக்கியசாமி 20 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்கு, பேசி விட்டுருங்கன்னு சீமான்ட்ட கெஞ்சிட்டு நடந்தாரு. நம்ம போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னோம். 55 விழுக்காடு திமுக அணி வரணும், அவங்க 63 போயிட்டாங்க. 25க்கு மேல டாக்டர் ஐயா தாண்டுவாரணும். அன்புமணி கூட இருந்தாரு. அன்புமணியும் அண்ணாமலையும் தான் அங்க இது பண்ணாரு. அண்ணாமலை என்டிஏயின் தலைவர் பாமக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாரு. ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளே லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தான், லெப்ட் ஹேண்ட்ல விக்ரவாண்டில எடப்பாடி டீல் பண்ணி தான் அண்ணாமலை 29 விழுக்காடு வாக்கு என்டிஏக்கு மாம்பழத்தில் எடுத்து காட்டினாரு. அண்ணாமலையோட அந்த புத்திசாலித்தனமும் அதுக்குள்ள நின்றுச்சு. அந்த மாதிரி போலரைசேஷன் வந்த இடத்துக்கு அண்ணாமலைக்கு வந்த ஓட்டு இல்ல சார், பாமகவுக்கு வந்த ஓட்டு சார். அது கண்டிப்பா பாமகவுக்கு வந்த ஓட்டு தான், நம்ம மறுக்க வரல. அது உடஞ்சனால தான் அவங்களுக்கு இன்னைக்கு வீழ்ச்சி, அல்லது எங்கேயோ இருப்பாங்க. சரி, அன்னைக்கு வந்து போலிங் கூடி போச்சு, திமுகவுக்கு போலிங் கூடி போச்சு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சு போச்சு. விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு. பல நிரூபிச்ச ஒருத்தர் தான் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு ஓட்டு இல்லைங்கிறத அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை விட்டுருமான்னு பேசின சீமானுக்கு அதுதான் அன்னைக்கு புரிஞ்சுது. அதே சீமான் தான் ஈரோடு கிழக்குல அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்தண்ணா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு விஜய கிண்டல் அடிச்சு 16 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள டாக்டர் ஐயாவோட பொசிஷன் பிளவுபடாம இருந்தா எங்கேயோ போயிருப்பாங்க. பிளவுபட்டதுனால இப்ப அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டாப்புல. அன்புமணியை பொறுத்த அளவுல அவரால் எடப்பாடி கூட்டணியில சேர்க்கலன்னா, எடப்பாடியில சௌமியா அன்புமணியும் எடப்பாடிக்கு எதிராக நின்று 10.5 வச்சு ஒரு பெரிய நெருக்கடி கொடுத்திருக்கலாம். அப்படி நெருக்கடி கொடுக்கக்கூடிய சக்தி ராமதாஸுக்கு இல்லை. இப்ப விஜயை பொறுத்த அளவுலையும் போலரைசேஷன்ல கோட்டை விட்டுட்டாரு, போலரைசேஷனை தடுக்க தவறிட்டாரு. போலரைசேஷனை நீங்க கரூர்ல பெரிய கூட்டத்தை கொண்டு வந்து
பெரிய இது பண்ணினீங்க இல்லையா, அதே மாதிரி விக்கிரவாண்டியில் அந்த போலரைசேஷனை தடுத்திருக்கணும். இப்போ மீண்டும் போலரைசேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. போலரைசேஷன் வந்தா அந்த 60-70 தொகுதிக்குள்ள விஜய்க்கு கேண்டிடேட்டும் வரமாட்டான். ஒரு சைடு வன்னியர் அணின்னு அன்புமணி எடப்பாடி அணி போயிடும். சி வி சண்முகம், கே பி முனிசாமி, அன்பழகன், வீரமணி, சொரத்தூர் ராஜேந்திரம், சம்பத்து, அது பெரிய கூட்டம் இருக்கு. ஜெயலலிதா நாம ப்ரோ வன்னியர் பண்ணி தான் ராமதாஸ் வீழ்த்தணும்னு சொன்ன நம்ம ஸ்ட்ராட்டஜியை ஜெயலலிதா எடுத்துட்டு விளைவு 8 வன்னியரை போட்டாங்க, 45 வன்னியரை போட்டாங்க. ஸோ அது வன்னியர் அணியாட்டே 10.5 அணியாட்டே அது இருக்கும். திமுக விசிக இவங்க வந்து பறையர் நான் வன்னியர் இவங்களை மையமா வச்சு இவங்க ஒரு அணி ப்ரோ வன்னியர் பண்ணி நான் வன்னியர் கன்சால்டேஷனுக்கு இவங்க போவாங்க. அப்ப இந்த இடத்துக்குள்ள விக்கிரவாண்டி களத்தை விட்டு ஓடின விஜயால ரியல் களத்துக்குள்ள வர முடியாது. அப்போ அவருக்கு அதை செட்டரேட் பண்ணணும்னா ராமதாஸ் பயன்படுவார். ராமதாஸுக்கு டேக்கர்ஸே இல்லாத சூழ்நிலையில அவருக்கு விஜய் பயன்படுவார். அப்போ அணிக்கு ஆள் இல்லாத போலரைசேஷனை உடைக்க முடியாத விஜய்க்கும் அன்புமணிக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனக்கு டேக்கர்ஸே இல்லை நீ ஆன ராமதாஸுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவை இருக்குது. இதே தேவைதான் அன்னைக்கு தினகரனுக்கு ரஜினி கிட்ட இருந்தது. தினகரன் எடப்பாடி கூட போக முடியாது. இன்னைக்கு கால வெள்ளத்துல போயிட்டாரு. அன்னைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ரஜினி ஏத்துக்கிடக்கு தயாரா இருந்தாரு. சரி, கமலஹாசனும் ரஜினி ஏத்துக்கிடக்கு தயாரா இருந்தாரு. 2 பேரும் வாக்க நிரூபிச்சவங்க. இப்பவும் விஜயை ஏத்துக்கிட தயாரா இருக்கிறவரு 4.3 விழுக்காடு வாக்கெடுத்த ஒருத்தர். அதுல ஒருத்தரை எடப்பாடி ஏத்துக்கிட்ட பிறகு இன்னொருத்தர் விஜய் ஏத்துக்கிட தயாரா இருக்காரு. போக இடம் இல்லாதனால அந்த பக்கம் போவாங்கன்றீங்க. கண்டிப்பா அது சபார்டினேட்டா போவாங்களா? ராமதாஸ் போன்ற உயரிய தலைவர் விஜய்க்காக போய் பிரச்சாரம் பண்றதோ விஜய் மேடையில உட்கார்றதோ அது சரியா இருக்குமா, பொருத்தமா இருக்குமா? பொலிட்டிக்கல்ல கம்பல்ஷன் தான் மாதேஷ். ஆர்கேனர் வெற்றி வீரர் ரெட்டலையும் உதயசூரனையும் தூக்கி தூரத்துக்கு போட்டவர், குப்பை கூடையில தூக்கி போட்டவர் ஆர்கேனர் வெற்றி வீரர். இன்னைக்கு 1 விழுக்காடு கீழே வாக்கெடுத்துக்கிட்டு எடப்பாடி சிஎம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாரு. ஓகே, சோ இன்னைக்கு நீங்க என்னங்கறதா அரசியல். ரைட், அகைன் நான் சீமானுக்கே வரேன் சார். சீமான் விஜய் அப்படி ஒரு நிலை, யாருமே அலைன்ஸ் வரல. ஐயா மருத்துவர் மட்டும் எப்படியாவது ராமதாஸ் அவர்கள் அப்படி உள்ள கொண்டு வராங்க தாவேக்கா அப்படின்னும் போது இறங்கி வந்து திரு சீமானோட 1-to-1 அப்படி ஒரு டீல் எல்லாம் பேசினா அது சரியா இருக்குமா? அது ஒரு வராது சான்ஸே இல்ல. ஏன்னா வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பரணி கேட்கிறாரு. ஆமா, எம்ஜிஆர் ஊழல் பழிச்சாரி சாராயவர்களை கல்வி தந்தை ஆக்குனாருன்னு சொல்றாரு. இது எதுவுமே அங்க பொருந்தாது, எங்கேயும் பொருந்தாது. அவர் எம்ஜிஆர் பொருந்தாத ஒரு விஷயத்துக்கு இப்ப எது சார் ஒரு கருத்து உருவாக்கம் நடந்துட்டு இருக்கு? இன்னைக்கு நடந்தது எதுக்கு சார்? இது தினமலர்ல ஹிட்டிங் போடணும். அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? இதனால என்ன நடக்காது? சரி, எதுக்காக இந்த நூலை விட்டு பாக்குறாங்க? 2 அணி அமைஞ்சாச்சு. மீதி இருக்கவங்க எல்லாம் ஒரு அணியாட்டு தினமலர் அது அவங்களே கோத்து விடுறாங்க. அரசியல்ல யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. டிடிவி தினகரன் எடப்பாடி ஏத்துப்பாருன்னு நம்ம பார்த்தோமா? போன மாசம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியல, நடந்துருச்சுல்ல. ஏன் சீமானும் விஜயும் அந்த மாதிரி விஜய் பலம் நிரூபிக்காதவர், சீமான் பலம் நிரூபிச்சவர். விஜய்க்கு ப்ராப்ளமே பலம் நிரூபிக்காத. அதான் நான் வந்து நீ நானும் 1-to-1 பேசுறதுனா ரெடின்னு சொல்றாருன்றது உங்க வாதமாவே இருக்கு. சீமான் அந்த மனநிலையில் இருக்காருல்ல. பலம் நிரூபிக்காதவரை இவரு சீமான் மதிக்கிறதுக்கும் இவரை கிளைம் பண்ணதுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நீங்க பலம் நிரூபிச்சோம்னா உன் பலம் இவ்வளவுதான்பா, 8%, 10% சீட்டை வாங்கிட்டு போ, உனக்கு வேற ஆப்ஷன் இல்லை. அது உனக்கு 6% சீட் தானே தர முடியும். நீ தனிச்சு நின்று அழிய வேண்டியதான்னு எடப்பாடி பிரேமலாதா அம்மையார 2021 அவமானப்படுத்தினார்ல. எடப்பாடி அவமானப்படுத்தினார்ல. நீங்க பிரேமலாதா அம்மையார் பலத்தை நிரூபிச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பலம் நிரூபிச்சவங்கன்னா ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு 25% மேல ஏத்தியும் வரலாம், 25% இறங்கியும் போலாம். அதுக்குள்ள அது முடியும். வைகோண்ணனுக்கெல்லாம் பலத்துக்கு குறைவான சீட்டு கிடைச்சது. டாக்டர் ஐயாவுக்கு டிமாண்ட் ஜாஸ்தி இருந்தனால பலத்துக்கு அதிக சீட்டு கிடைச்சு. அன்னைக்கு பலம் நிரூபிக்காதவர்கிட்ட எப்படி பேச முடியும் கூட்டணி? உங்க பலம் என்ன? நீங்க உங்க பலத்தை சொல்றதும், நீங்க நிரூபிக்கப்படாத பலத்தை நீங்க சொல்றதும், அதை நிரூபிக்கப்பட்ட பலம் கொண்ட ஒருத்தர் உங்க பலம் எவ்வளவுன்னு சொல்றதையும் ஏணி வச்சாலும் எட்ட முடியாத ஒரு உயரத்துல எல்லாம் இருக்கும். ஒரு பெரிய அணி உருவானால் இங்க ஒரு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்ன்றதெல்லாம் யோசிக்க மாட்டாங்களா 2 தரப்புமே? அந்த மாதிரி அணி உருவாவதுக்கு பலமற்ற ஒருத்தனையும் நீ அவள் கொண்டு வா சார். விஜயே சில காலம் வரைக்கும் பலமானவரா சீமான் பார்த்தாருன்றது என்னுடைய வாதம். உங்களுக்கும் தெரியும், அவர் பார்த்தாரா இல்லையா? 5 முறை சந்திச்சாங்களா இல்லையா? நான் சொல்றேன் 30 சீட்டு கொடுக்கலான்னு சீமான் சொன்னாரு. என்னைக்கு? அன்னைக்கு முதல் முறையா சொன்னார். நான் உண்மையாட்டும் நேர்மையாட்டும் பேசுறேன்பா. நான் சொன்னேன் பலம் நிரூபிக்காதவன்னு ஒரு பெரிய சக்தியா காட்டணும்னா 60 சீட்டு கொடுக்கணும்னே நான் சொன்னேன். கூட இருந்த ஒரு தம்பி சொன்னா பலம் நிரூபிக்காதவனுக்கு 30 கொடுத்தாலே உங்க இமேஜ் போயிரும்னே, உங்க ஓட்டுல தானே அவனுக்கு சீட்டு கொடுக்கணும், ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகாதுன்னு அவன் 20க்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டான். இதுதான் அந்த முதல் முறையெல்லாம் நடந்த சந்திப்பு எங்கிட்ட சொல்லும் போது நாங்க சொன்னது
இல்ல விஜயும் சீமானும் நெருங்கி பேசும்போதே இவ்வளவுதான் விஜயோட கெப்பாசிட்டியா 30 சீட் அளவுக்கு தான் பேசுனதா? சீமான் அப்படிதான் மனநிலை பேசினாரா? நான் 60 சொன்னேன், ஆ. பல நிரூபிக்காதவன பெரிய ஃபோர்ஸா காட்டணும்னு. ஆனா அப்படி பேசல, நான் 117 நீ 117 அந்த மாதிரி எல்லாம் பேசினதாலாம் செய்திகள் வந்தது. அதுதான் நீங்க இந்தியாவிலே ராகுல் காந்திக்கு 2.5 வருஷம் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட், விஜய்க்கு 2.5 வருஷம் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்லாம் 29 பேசுவாங்க. ஜான அரிக்கிசாமிக்கு அதுக்கு தானே படத்தை கொடுத்து வச்சிருக்கு. சரி, இல்ல இது அந்த மாதிரி ஒட்டவே ஒட்டாத ஒன்று இப்ப உருவாக்கம் தேவைப்படுகிறதுன்னா எதுவுமே நடக்காது. அரசு கூட்டணி மாறுதல்கள்ல ஒன்றும் புதுசா இல்லையா? 4 முனை போட்டி தான் நடக்குமா 26ல? என்ன பொறுத்தவரை 4 முனை போட்டி தான். ரெண்டு பேருமே சிஎம் கேண்டிடேட்ல காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. சீமான் பரையர் தேவேந்திர குல வேளாளர் நம்பி தான் தன்னோட அரசியலை நடத்துறாரு. அவங்களோட எழுச்சியில தான் நிற்கிறாரு. எம்ஜிஆர் சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பரையர் தேவேந்திர குல வேளாளர் வண்ணார் நாவிதார் முத்தரையர் யாதவர் போன்ற தமிழ் சமூகங்களின் எழுச்சியையும் வன்னியர்களுக்கு துரோகத்தையும் எம்ஜிஆர் பண்ணாருன்னு மலையாளி எம்ஜிஆர்னு அடிக்கிறாரு. விஜய்க்கு ஜனநாயகம் படம் கேரளால ஓடணும், விஜய் கேரளாவில் நம்பர் 1 ஸ்டாருங்க லெவலில் இருக்கக்கூடியவர். அப்போ மலையாளி எம்ஜிஆர்னு அடிக்கிறவரை பின்னாடி நின்னா ஜனநாயகம் படம் என்னைக்கு ரிலீஸ் ஆனாலும் கேரளாவில் ஓடாது. தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்றாரு. அவரை சிஎம்ஆ சொன்னாருன்னா ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் படம் ஓடாது. சரி, ஸோ சீமானுக்கு எல்லா இஷ்யூலையுமே வந்து கிளியர் கட்டா ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டில் பல்லர்களே பாண்டியர்களும் பாரு, பட்டியல் வெளியேற்றம் வேணும் பாரு, முத்துராமலிங்க தேவர் பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு நீ பாரத ரத்னா முத்துராமலிங்க தேவருக்கு 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது ஏன் கொடுக்கல, இப்போ சசிகலா தினகரன் ஓபிஎஸ் எல்லாம் வீழ்த்தினதுனால நாடகம் போடுறேன்னு எடப்பாடி அடிப்பாரு. இப்படி சீமானோட ஒவ்வொரு அரசியலும் வீரப்பன் கொள்ளக்காரன்னு எடப்பாடியில ஜெயலலிதா என்கவுண்டர் கரெக்ட்னு சொல்லி எடப்பாடியில ஓட்டு வாங்கிடுவாரான்னு கேட்பாரு. இது எதுவுமே விஜய்க்கு பொருந்தாரு. விஜய் பொதுத்தளம் எல்லாருக்கும் பொதுவானங்கிற புள்ளிக்குள்ள போவாரு. சீமான் தமிழ் தேசியம்னு சொல்லி நாயுடு பாலம் கூடாதும் பாரு, அருந்ததியர் உள்ஒதுக்கீடு தவறும் பாரு. ரைட், அவர் நிலைப்பாடெல்லாம் நீங்க சொல்றீங்க, வரிசைப்படுத்துறீங்க, ரைட்டு. ஆனா ஒரு சீமானை விட ஒரு பெரிய அணியை கட்டமைச்சிட்டாருன்னா இப்ப கூட்டணியில டாக்டர் ராமதாஸ் கொண்டு வராரு, இன்னும் சிலரை கொண்டு வரதுக்கான முயற்சி. ஏன்னா இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமி முடிவெடுக்கல, இது போன்ற நிறைய பேர் முடிவெடுக்காம இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வச்சு சீமானை விட ஒரு அணியை கட்டமைச்சிட்டாருனா விஜய் தனிச்சு நிற்கிறது தான் சீமானுக்கு பிரேவரி வீரம்னு மக்கள் ஓட்டு போட்டான். அந்த 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 அடிப்படையில தான் 50 விழுக்காடு வாக்கெடுத்து ஸ்டாலினையும் எடப்பாடியையும் திமுக அண்ணா திமுக ஸ்டாலின் எடப்பாடி லீடர்ஷிப்பையும் வீழ்த்தி காட்டிய தினகரன் ஸ்டாலின் 13 விழுக்காடு எடுத்து டெபாசிட் இழந்தாரு. கல்யாணராம உண்மை நான் என்னைக்கும் வாங்கி சொல்லுவேன். உங்களை கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு. என் தம்பி தான். ரைட்டு சார். ஆனா நீங்க வெறும் ஆர்கே நகரை வச்சு நீங்க மதிப்பிடுறீங்கல்ல, ஆர்கே நகரை வச்சு ஒட்டு எதுக்கு சொல்றேன்னு கூட நீ கிராஃப்ட் பண்ணாம சொல்லுங்க. ஸ்டாலின் டெபாசிட் இழந்தாருங்கிறத சொல்றேன்பா. ஓகே, இப்ப புரிஞ்சா நான் சொல்ல புரிஞ்சது, சொல்லுங்க. அப்போ அந்த தினகரன் 50 விழுக்காடு எடுக்கும் போது இதே மீண்டும் கல்யாணராமன் சொல்லிடுவோம். தமிழிசை மேலோட பொறாமையிலையும் பொச்சரிப்பிலையும் அச்ராஜா வானதி நயனாரப்பன் கிடையாது, அதனால சகோதரர் சொல்லக்கூடாது, வானதி இளகணேசன்ஜி பொன்னாரு எல்லாம் சேர்ந்து கூடி குமாரம் எடுத்து பிஜேபியை நோட்டா கீழே கொண்டு போய் இந்துத்துவாவை காலி பண்ணி தமிழ் தேசியத்தை வளர விட்டீங்க. அந்த லெவல்ல இருந்த சீமான் 53 ஏதோ இருந்திருக்கும். சீமான் தினகரனோட கொள்கையற்ற கோமாளித்தனமான கூட்டணி அரசியல்ல சசிகலாவை சிறைச்சாலையில கொல்ல சதின்னு தினகரன் சொல்ல முடியாததை சீமான் சொல்லி தனிச்சு நின்று 234 கேண்டிடேட் போட்டு இன்னைக்கு தினகரன் 1 விழுக்காடு கீழே போயிட்டாரு, சீமான் 8.2 விழுக்காடுக்கு மேல வந்துட்டாரு. கடைசியா அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட சீமான் 1 விழுக்காடு தான், தினகரன் வெற்றி பெற்றிருந்தாரு, நிறைய செல்வாக்கானவங்க இருந்தாங்க, அதையே தினகரன் சுட்டி காட்டியிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் நின்று 234 நின்று ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ்னு தினகரனே வீழ்த்தி இருக்கிறாரு சீமான். அதே போல கமலஹாசனையும் சரத்குமாருக்கு 40 கொடுத்து அவர் திருப்பி கொடுத்து ஒரு கொள்கையற்ற கூட்டணி அமைச்ச கமலஹாசனையும் சீமான் வீழ்த்தி இருக்கிறாரு. ஸோ விஜய் கூட்டணி அமைக்கட்டு, தனிச்சு வரட்டு, போராடி தான் தீரணும், ஃபைட் பண்ணுவாரு. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் விஜய் ஒட்டவே ஒட்டாதா சார்? ஒரு உரையில 2 வாள் இருக்க முடியாது மதீஷ். ரைட் சார். ஆனா பிழைக்கணும் தப்பணும்னு சொன்னா சீமான் கிட்ட விஜய்க்கான வழி இருக்குது. 1 to 1 பார்த்தாருன்னா அந்த வழி தரக்கும் பார்க்கலாம். ஒன்லைனா முடிச்சிருங்க சார். தேமுதிக எந்த அணிக்குள்ளார போகும், டாக்டர் கிருஷ்ணசாமி என்ன முடிவு எடுப்பார் சார், அதையும் நம்ம பேசிடுவோம். தேமுதிக மிக பெருமளவில் அவங்க திமுக அணியில இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். டாக்டர் கிருஷ்ணசாமி முடிவு என்னவா இருக்கும்? டாக்டர் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் என்டிஏக்குள்ள உயர்ந்த மனிதர், இவரும் உயர்ந்த மனிதர் தான், வந்துட்டாருங்கும் போது அவரு விஜய் ஆப்ஷன் அவரு ஓபன் பண்ணி போறாரு. ஆட்சியில பங்குங்கிறதுல விஜய் ஆப்ஷன்ல போறதுக்கான வாய்ப்புகள் தான்
டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அதிகம். ஒரு வேளையில ஜான் பாண்டியனோட கிருஷ்ணசாமியும் தேவை, ரெட்டலையில நீங்க நின்னுங்கன்னு எடப்பாடி ஏதாவது ஆஃபர் கொடுத்தாருன்னா அதிமுகவின் ஆளாட்டு இப்ப அன்புமணி மாதிரி, இப்ப தினகரன் என்டிஏயின் ஆளாட்டு போக மாதிரி அங்கேயும் போகலாம். பட் ஜான் பாண்டியன் அவருக்கு பெரிய இது. ஜான் பாண்டியன் தான் அந்த சமுதாயத்துல ஹீரோவானவர். 2 பேரும் ஒரே அணியில கூட இருந்திருக்காங்கல்ல? இல்ல, இவரு என்டிஏல ஜான் பாண்டியன் தாமரையில இருந்தாரு, அவர் ரெட்டலையில இருந்தார். ஓகே. ஜான் பாண்டியன் தான் அந்த சமுதாயத்துல ஹீரோவானவர். ஒரு எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல 96ல வெற்றி பெற்று ஒரு 2 விழுக்காடு வாக்க நிரூபிச்சது கிருஷ்ணசாமி. அப்போ ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் ஈக்குவலுங்கிற லெவல்ல ஒரு டீலை கிருஷ்ணசாமி ஏத்துக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரு டாக்டர் ஐயா விஜய் ஆப்ஷன் மாதிரி இவரும் விஜய் ஆப்ஷனை கிருஷ்ணசாமி பெருசா எடுக்கலாம். நிறைய விஷயங்கள் சார் நீங்க சொல்லியிருக்கிறது. ஜனநாயகன் படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆகுமா ஆகாதா உங்க பார்வையில? சாக்கடை ஜலம்னாலும் வீடு தீப்பெட்டி எரியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொன்னவர் சத்யன் குருமூர்த்தி. சரி. மோடிஜி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ள சசிகலா வர முடியாதுன்னு சொன்னவன் உங்க முன்னாடி இருக்கக்கூடிய ஆர்டி. நம்மளே அந்த சசிகலாவோட தீவிர ஆதரவாளர். திராவிடத்தை சசிகலா தான் காப்பாற்ற முடியும் நீங்க நினைச்சீங்க, தப்பு இல்ல. என் தம்பி பெருமாள் மணியை திராவிட தாயின்னு தான் பெரிய அளவுல சொல்லுவான். உண்மை, உணர்வுபூர்வமா தான் சொன்னா அதை மறுக்க வரல. சரி. ஆனா மோடி என்ன பண்ணாரு? இவங்க ராகுல் காந்திக்கு ஆளு. அதே மாதிரி ராகுல் காந்திக்கு ஆளாட்டு வரதுக்கு முன்னாடியே மோடி மேல வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டி ராகுல் காந்தி ஓட் சோரின்னு ஒரு போலி போராட்டத்துல கைதாகும் போது, அது திமுக எம்பிகளோட கைதாகும் போது அதுக்கு முதல்ல கண்டனம் தெரிவிச்ச விஜய், ராகுல் காந்திக்கு சப்போர்ட் ஆட்டு சிஏ எதிர்ப்புன்னு திமுகவுக்கும் ஆதரவு கொடுத்த விஜய். சசிகலா நிலைமை என்னவோ அதே நிலைமை தான் ஜனநாயக நிலைமைன்றீங்களா எப்படி? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் சொல்றதுக்கு முன்ன நீங்களே சொல்லிட்டீங்க. சசிகலாக்குள்ள ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குன்னு. 8ஆம் தேதியே ஜனநாயகம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்போது என் சகோதரர் நயினார் கருத்தையும் என் சகோதரி தமிழிசை அம்மையார் கருத்திலிருந்து மாறுபட்டு மோடியின் எண்ண ஓட்ட மாட்டி இதை நான் சொல்றேன்னு சொன்னேன். எப்படி சசிகலா விஷயத்துல மோடியின் எண்ண ஓட்டத்தை சொன்னனோ அதே மாதிரி 2029ல ராகுலுக்கு ஆதரவாட்டு களங்காணக்கூடிய விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். ஜனநாயகன் வராதுன்றீங்க. சசிகலா ட்ரீட்மெண்ட் தான். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.